நாமத்தினால சொல்லுங்க. திருமணம் நடக்காதபடியா உங்களுடைய செய்திருக்கிற நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் சகோதரிகள் சகோதரிகள் தலைமுறைகளுடைய அப்ப பாருங்க, பாவி ஏன் நம்ம பாவியாவே வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்னா நிம்மதியா வாழ முடியாது. நீ எதிர்பார்க்கிற சந்தோஷமா இருக்க முடியாது. எந்த குடிகாரனையாவது நீங்க கேட்டீங்கன்னா அவன் ஆரம்பத்துல சந்தோஷத்துக்காக பிடிச்சிருப்பான் வாலிப வயசுல, அது அப்படியே அவனுக்கு பழக்கமாயிடும், அடிச்சு செயலாயிடும், குடிக்காம வாழ முடியாது. ஒரு மத்திய வயசு வந்தோடனே அந்த குடிக்கிற சகோதரனை போய் கேட்டீங்கன்னா, சார் நீங்க ஏன் சார் குடிக்கிறீங்க? என்ன சார் பண்றது, சின்ன வயசுல கத்து கொடுத்துருவோம் சார், நானும் வீடுதான் சத்தியெல்லாம் என் பொண்ணு நீங்க தலையில அடிச்சு தலைமையில கூட குடிக்க பார்த்துட்டேன் சார், ஆனா என்னால என்ன பண்ண முடியாது, குடிய விட முடியல சார் சொல்றதுல. நீ எதை தொடங்கினாலும் அது ஆரம்பத்துல இன்பமா இருக்கும், எதை தொடங்கினாலும் அது ஆரம்பத்துல ஜாலியா இருக்கும். நீ எதை தொடங்கினாலும் அது இயேசுவுக்கு விட அதிகமா இன்பத்தை தருவது போல, சந்தோஷத்தை தருவது போல, உண்மையை தருவது போல, உலகத்திலே அதெல்லாம் பெருசு போல தெரியும். ஆனால் சிற்றுப்ப எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள கழிச்சு நீங்க கேட்டீங்கன்னா யாரா செஞ்சேன்னு தெரியல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கேளுங்க, சாவர முதல் நாள் கூட சொல்லுவா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தான் போதும், அவரோடு வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தான் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாக கிறிஸ்தவர்கள்லாம் பிறக்கிறப்பே பாவம் செய்யாதவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி அவங்க செய்யாத பாவமே கிடையாது. சர்ச்சில் உள்ள அநேகர் செய்யாத பாவமே கிடையாது. ஆனால் இன்று அந்த பாவத்தை நீங்கள் நான் ஏன் செய்கிறது இல்லைன்னா, நாம் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பாடுகளையும் விசுவாசித்தீர்களால் நீதிமானாய் மாறி இருக்கிறோம். எதிர்க்க நீதிமானாக சொல்வதில்லை, இல்ல அப்படியேதான் இருக்கீங்களா? அநீதிக்காரர்களா இருக்கீங்களா? லஞ்சம், விபச்சாரம், கோல் சொல்றது, சொன்னதை சொல்லுகிறது, கோபம், பிரிவினை, வைராக்கியம், இல்ல 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 இல்ல, நாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். ஒரு வேலைக்காரன், ஒரு எஜமானுக்கு பிள்ளையே கிடையாது, ரொம்ப நீதிமான எஜமான், ரொம்ப பரிசுத்தவான், ஆண்டவர்களுடைய மரணத்தை உயிர்ப்பையும் நம்புகிற ஒரு நீதிமான். அவரு கிழவன் ஆயிட்டாரு. கேட்டுங்க, அவரு தனக்கு வேலை செய்யற ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தாரு. அந்த வேலைக்காரன் மேல தன் பிள்ளைய விட அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சு வளர்ந்தார். ஆனா அவன் துன்பா இருக்க, வேலை செய்யற நேரத்தை வேலை செய்வான், அந்த நேரத்துல பாவத்தை செய்வான், குடிப்பான், அடுத்தவங்களை பத்தி இல்லாத பொருளாதாரம் சொல்லுவான். இந்த ஐயா எவ்வளவோ இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னாரு. இவன் கேட்பான், ஆமாப்பா அவரு அங்க 2023 ஆண்டுக்கு முன்னாடி அவரு மறிச்சு போயிட்டாரு. ஐயா அது எப்படியா நம்மள நீதிமான ஆக்கிறது, அது எப்படியா
நம்மளை வந்து சரி பண்ணும், அதெல்லாம் பொய்யா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஏற்றுக்கவே மாட்டான். ஒரு நாள் இவன் வெளியில போயிருக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா பயங்கர சண்டை. இவரு கோவம் என்ன பண்ணான், தன்னோட சண்டை போட்ட தன்னுடைய எதிராளிய கத்தியால குத்தி விளையாடுறான். அது ஆழமாப்பட்டு அந்த இடத்துல துடி துடித்த மறிச்சு போயிட்டான். இத போலீஸ்காரங்க ஊர்காரங்க எல்லாம் பாக்குறாங்க. இந்த கத்தியோட என்ன பண்றான், கத்தி கீழே போட கூட அவனுக்கு சிந்தனை வரல. ஓடி வரான், ஓடி ஓடுற பின்னணியை இவர்கள் தொத்தி கொண்டு வராங்க. கடைசியில ஓடி வந்து தான் வேலை செய்கிற அந்த வீட்டுக்குள்ள வந்து போறான். யாரு? அந்த தம்பி, அந்த துன்மார்க்க இயேசுவை எவ்வளவு சொன்னாலும் ஏற்றுக்கணும். உடனே அந்த தாத்தா ஓடி வந்து கேட்கிறேன், என்னப்பா 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 ஏப்பா? ஐயா, நான் வந்து அவசரத்துல கோபப்பட்டு கொலை பண்ணிட்டேன், போலீஸ் என்ன தேடிட்டு வருது, எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க, எல்லாரும் கண்ணாலே பார்த்துட்டாங்க, அது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பா கொடுப்பா, கத்தியை கீழே வைப்பாங்க, சட்டை கல்வி பாருங்க. என்னையா நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீங்க இவ்வளோ மூளா சட்டை கழுதுங்க. ஐயா, நான் கொலை செஞ்சதுக்கு சட்டை கழுதுக்கு என்னையா சம்பந்தம்? நீ கழுதுப்பா, நான் சொன்னதை நீ செய்ப்பா அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லி அவன் கழுத்து கொடுத்தான். அவங்க போனாங்க. ஐயா, ஏன் சொல்லி நீங்க போறீங்க அப்படின்னு. திரும்ப கழுதுப்பா, சரி கத்தியை கொடுப்பாங்க. கத்தியை கையில வச்சிருக்கீங்க. கரெக்டா போலீஸ்காரன் கரெக்டா போலீஸ்காரன் வந்து டோரை தட்டான். தட்டோட நீ போய் பதிங்கப்பாங்க. அவன் போய் பதிக்கிட்டான். இந்த வேலைக்காரனும் ஓரளவு கொஞ்சம் வயசான போலதான், இவனை போலவே ஒத்த உருவம். உடனே போலீஸ்காரன் வந்தான். கையில கத்தி இருக்குது, வேலையெல்லாம் வந்தா இருக்குது. நீதான் இப்ப கொலை செஞ்ச, நான் தாங்க செஞ்சேன். குடிச்சிட்டு போனாங்க. தூக்கு தண்டனை நாள் வருது. இவரை தூக்குல போட போறாங்க. அந்த அப்பா போல வளர்த்த தன்னுடைய தகப்பன் செய்யாத கூட்டத்துக்காக தூக்கு மாட்டிட்டு போறாங்க, தூக்குல தொங்க போறாரே அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காரனுக்கு மனம் பாதித்தது. இரவெல்லாம் தூக்கம் கிடையாது. வேதனை போடுறான், ஓடுறான், அலைகிறான். ஓ, பெத்த தகப்பு கூட அப்படி இருக்க மாட்டாங்க, பெத்த தாய் கூட அப்படி இருக்க மாட்டாங்களே. இது எங்கேயோடு என்னை வந்து வளர்த்த மனுஷனாச்சு, எனக்கான இந்த காரியத்தை செஞ்சாங்க சொல்லிட்டு ஒரு கூட்டி சொல்லுது. பா, இந்த கூட்டுக்கார ஓனருக்கு இன்னைக்கு தூக்கு தங்கன பார்க்கிற ஊழியர்கள்லாம் அவனை வந்து பார்த்துருக்கேன். கண்ணீர் கத்தாரம். ஐயா, எனக்கு இப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்க, எனக்கு இவ்வளோ சலுகை எல்லாம் செய்யல, நான் தானே துன்பா இருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த தூக்கு மாட்ட டைம் வந்துச்சு. அந்த கிழமை போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு கடைசி ஆசை என்னாங்க? நான் பிள்ளையை போல வளர்த்த என்னுடைய வேலைக்காரன் அதை நிற்கிறான், அவங்களை கூப்பிடுங்க, அவன்கிட்ட ஒரு செய்தி சொல்லுங்க. செய்தி கொடுத்தாங்க. உனக்காக நான் சாவ பண்ணி நினைக்காத, என் காலங்கள் முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு எழுதியாச்சு. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்தா என்ன, நான் நீதிமானா இருந்தேன், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்ப நான் உனக்கு பொசிஷனுக்கு துன்மார்க்கனா நான் வந்துட்டேன், ஆனா நான் இருந்த நீதிமானா நீ மாறும் கட்டி பிடிச்சி கதை. ஐயா, நான் உண்மையிலேயே நீதிமானாவே இருக்கிறேன், நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் நான் செய்யறேன், சாவர வரைக்கும் சத்தியம் பண்ணிட்டு அந்த நினைவோடு இயேசு அருமையான சோதனை சொல்லுங்க. என்று நீங்க யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் எவ்வளவோ சொல்லி துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல அவர் நமக்காக மரித்ததனால, அவர் நமக்காக உயிரிட்டதனால, அவர் துன்மார்க்கன மாறுறதுனால இன்று சொல்லுகிறார், நீ நீதிமானாய் மாறி சொல்லுகிறார். இலவசமா இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தது, நீ நீதிமானாய் மாறிவிட்டார். நீதிமானுக்கு எத்தனை ஆசீர்வாதம் தெரியுமா? அந்த வேலைக்காரன் கண்ணீரோடு போனது போல நீங்களும் கண்ணீரோடு போங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானா மாற்ற தெரியுமா? அநேக துன்மார்களை நீதிமானா மாற்ற.
யோசிச்சு பாருங்க. இலவசமாய் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரலோகத்தை கொடுத்தார். நீங்களும் நானும் அந்த வேலைக்காரனை போல பாவம் சொல்லி சொல்லி பாவம் செய்து கொண்டு இருக்கும் போது தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இலவசமா அவரை நீங்கள் விசுவாசித்தார், நீங்கள் நீதிமானாய் மாறுவீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசனம் 13:9 திரும்ப படிங்க. லூக்கா 14:14 ஒருத்தர் வாசிக்க திரும்பவும். தேசத்தை பாழாக்கி பாவிகளை அழிப்பதற்காக கடூரமும் பாவிகளா இருந்தா என்னங்க, இந்த உலகத்துல அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த அழிவில் இருந்து, இந்த கடலில் இருந்து, வேதனையில் இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? வீட்டுட்டாரு. எதிர்ப்பு சொல்றீங்க. கர்த்தர் உன்னை கடலில் இருந்தும், உன்னை வேதனையில் இருந்தும், கர்த்தருடைய கோபத்தில் இருந்தும் உன்னை விட்டு விட்டார். நீதிமானுக்கு என்ன வேணும்? நீதிமான் சாப்பிட்டு திருப்தியா படுத்திருப்பான். நீ நீதிமான மாற்றிருக்கிற. லூக்கா 14:14 வாசிங்க. பாக்கியவானாயிருப்பார், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களை உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நீங்க நீதிமான ஆயிட்டீங்கிறத ஒரு கை தட்டி ஆண்டவரை நீங்க வாழ்த்துதல் தெரியல. ஆனா ஒரு காலத்துல மரித்த உங்களையே ஆண்டவர் எழுப்புவார். நீதிமானை பார்க்கிறோம், அவன் மரித்து விட்டாலும் உயிரோடு எழுந்திருப்பான். நீதிமான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆட்சியை வைத்திருப்பான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நான் என்ன பண்றோம்? நீதிமானா ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8 எடுத்து படிங்க. இதுல சொல்லப்பட்டிருக்குது, இலவசமாய் விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்க விடுதலை, எல்லாத்திலும் விடுதலை பெற்று விட்டீர்கள். படிங்க. கொண்டு இப்ப சொல்லுங்க, இந்த பாவிகள் எல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம்? இந்த பாவம் செஞ்சு ஒரு காலத்துல பாவம் செஞ்சவங்க நீங்க எங்க பார்க்கலாம்? பரலோகத்தில் பார்க்கலாம். ஏன்னா பாவிகள் நீதிமானாய் மாற்றப்படுகிறது. அப்படியே அவர் மேல வச்சிருக்க விசுவாசத்தினாலே அந்த நீதிமான் என்னவா மாறுறாங்க? உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிறாங்க. ஆக உலகத்துல நீதிமானா பிறந்த உலகத்துல ஒருவனும் இல்லை. இதை நீங்க உலகத்துக்கு போய் சொல்லணும். அப்ப ஏற்கனவே பாவியா இருந்த நீங்க அவங்க பாவம் செய்யறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். கோபம் வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நாமும் பாவம் செய்தவர்கள் தான். நாம் அந்த சாக்கடையில ஊழல் நடந்ததான். இன்றைக்கு இலவசமாய் வெற்றியை பெற்றிருக்கிறோம், இலவசமாய் நீதிமானா மாறி இருக்கிறோம். அந்த விசுவாசத்தினால் நீதிமானா மாறி இருக்கிறோம். இந்த விஷயத்தை உலகத்தில் உள்ள அத்தனை மதத்துக்காரர்களுக்கும் நீங்க பக்குவமா அழகா உட்கார்ந்து சொல்லணும். ரைட்டுங்களா? பாருங்க, மூட்டுக்கரைக்கு போறாரு இயேசு கிறிஸ்து. 5 புருஷனை வச்சிருக்கிற ஒரு பெண்ணோட போய் அழகா பேசுறாரு. ஏமா நீதான் 5 புருஷனை வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியாது, அதனாலதான் உனக்கு இந்த பாடு சொன்னாரா? எப்படி சொன்னாரு? வா, நீ பசியா இருக்கிற, அது என்ன பசி? ஒரு கடவுள் எல்லாரும் என்ன கைவிட்டு போறான்ல, இருக்கிறவனே எனக்கு கனவு இல்லையா, நான் என்ன பண்றது அப்படின்னு வரவெல்லாம் என்ன பண்றான்? அந்த அம்மாவை அனுபவிச்சு விட்டுட்டு போறான். ஏன் தெரியுமா? அவன் யாருக்கும் ஒழுங்கா இருக்க மாட்டான். ஏன்னா என்னையும் ஏமாத்தோன்னு சொல்லிட்டு அவன் அனுபவிச்சு விட்டுட்டு போயிட்டான். இது அறிந்த இயேசு என்ன சொன்னாரு? தாகமா இருக்கியாமா? ஆமாங்க,
நான் உனக்கு தாகமே எடுக்காத ஒரு தண்ணிய தரேன். அது என்ன தண்ணீங்க? ஜீவ தண்ணி. யார்கிட்ட பேசினாரு? யார திட்டினாரா? கடுமையா பேசினாரா? இல்ல நீ விபச்சாரின்னு சொன்னாரா? நீ பாவின்னு சொன்னாரா? அந்த பாவியை நீதிமானாக்கிறதுக்காக ஒரு டீசெண்டா இயேசு கிறிஸ்து பேசினார். நீங்க எதுவும் பேசுவீங்களா? பாவிகள்ல போய் 5 புஸ்தகம் வச்சிருக்கிற ஒரு அம்மாவை பாக்குறீங்க, அந்த அம்மாவை போய் என்ன சொல்லுவீங்க? அவளா? அவ என்ன சொல்றது கேட்க மாட்டா, அவன் தான் 5 வச்சிருக்காரு அப்படி சொல்றோம்ல. இயேசு சொன்னாரா? இல்ல. அவர் என்ன சொன்னாரு? ஏமா நீ 5 புருஷனை வச்சிருந்த, ஒருத்தரும் உனக்கு சோறு போட மாட்டான். இந்த 5 புருஷனும் உன்னை கைவிட்டான், 5 புருஷனும் உன்னை மகிழ்ச்சியா வச்சுக்கலமா. இப்ப வேதனையா இருக்கிறமா நீ, நான் உனக்கு மகிழ்ச்சியை தரமான்னு சொன்னார் இயேசு. அப்ப அந்த மாதிரி கேட்கிறான், யா அந்த தாகம் இருக்காது, தண்ணி இங்கே யாருக்கு? அந்த தண்ணி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியே சொல்ல சொல்ல அவன் அப்படியே குடத்தை வச்சுட்டு போய் நான் மேசியாவை பார்த்தேன் என்று சொல்லி அவளுக்கு அந்த துக்கம் சந்தோஷமா மாறி இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன்னு அந்த ஊர் எல்லா ஜனங்களையும் கூட்டிட்டு வராங்க. பாவத்தோட கைவிடப்பட்டோம், வேதனையோடும், ஐயோ இந்த பாவத்தை விட முடியே, ஐயோ இந்த வேதனைகள் என்ற விட முடியே, ஐயோ என்னுடைய விபச்சாரத்தை விட முடியே, கோபத்தை விட முடியலையே, கடவாங்கிறத விட முடியலையே, இந்த வியாதியை ரெண்டு போக முடியலன்னு சொல்லி இந்த இடத்துல யார் உட்கார்ந்து இருக்கீங்களோ, ஐயோ என்னால ரட்சிப்புக்குள்ள நீதிமானா என்னால இருக்க முடியலையேன்னு யாராவது நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாய் விசுவாசத்தால் உன்னை நீதிமான் ஆக்கியிருக்காருங்கிற தைரியமா அது படிங்க. கிருபையினாலே என்னத்தை கொண்டு? என்னத்தை கொண்டு? விசுவாசம் தான் ஏதாவது பொருள் இருக்காங்க, காசும் பணம் அழகு துணிமணி எல்லாம் சொல்லுவான். உங்க துணிமணி குத்தி மாத்திட்டாங்க, காசை கொடுத்து மாத்திட்டாங்க. வேதம் சொல்லுகிறது காசு கொடுத்தாலும் நீ மாற மாட்டாங்க, சோத்தை கொடுத்தாலும் திரும்பி பசி வரும், பணம் கொடுத்தாலும் திரும்பி பணம் தேவைப்படும், ட்ரெஸ் கொடுத்தாலும் திரும்பி ட்ரெஸ் தேவைப்படும், காமத்தை கொடுத்தாலும் திரும்பி காமம் தேவைப்படும். அது எல்லாமே அழியக்கூடியது. ஒன்னே ஒண்ணுதான் அழியாது, அவன் விசுவாசத்தினால் அவனுக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பு எதனாலையும். அதனால சொல்றேன் இலவசமாய். சொல்லுங்க அதை படிங்க. இது உங்களால் உண்டானதில்ல, இலவசம். சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் யோசிக்கிறேன் அன்பு சகோதரர். இன்று உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க நீதிமான் இல்லைங்கிறதுனால வருத்தப்பட்டு உட்கார்ந்து நீங்க செஞ்ச பாவம் தொடர்ந்து வந்து உங்க பாவம் வந்து உங்களுக்கு பிடிக்குது பயத்துல நீங்க யாராவது உட்காந்துருக்கீங்களா? இயேசு ரத்தம் உங்களுடைய எல்லா பாவங்களுக்கு சாபத்துக்கு விடுதலையாச்சு. அவர் உங்களுக்காக மறிச்சார், நீங்க மறிக்க வேண்டியது. உங்களுக்கான ஒரு வியாதி பண்ணார், நீங்க வியாதிப்பட வேண்டியதுனால நீங்க கிழிக்கப்பட வேண்டிய இடத்துல அவரு கிழிக்கப்பட்டார். அப்போ என்ன அதோடைய அர்த்தம்னா, நீ கிழிக்கப்பட வேண்டாம், உனக்கு இறுதி ஆபரேஷன் வேண்டாம், உனக்கு கட்டிய கிழிக்க வேண்டாம், உன்னுடைய என்ன பண்ண வேண்டாம், உன்னுடைய கிட்னியில கிழிக்க வேண்டாம், உன்னுடைய கல்லீரலையும் எடுக்க வேணாம், உன் மண்ணீரலையும் எடுக்க வேணாம். எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்காக சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் போதும் அவருடைய மகிமையை, அவருடைய உயர்வை, அவர் கொடுக்கிற கிருபையை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இன்றை இப்பொழுதே நீ பெற்றுக் கொள்ளலாம். நீ அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டாய். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாலே காக்கப்பட்டு Yeah.
ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கும்போது, நாம் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக மரித்தார். யாருக்காக? பாவம் செய்கிறவர்களுக்காக, பாவம் செய்யாதவர்களுக்காக. நம்மளாம் பாவம் செய்யல வந்துட்டோம், நமக்காக ஒரு இடம் இல்ல, மறிக்கல. இப்போ நமக்காக மறிக்க மாட்டாரு. ஆனால் இப்ப பாவம் யாரெல்லாம் உலகத்துல செஞ்சுட்டு இருக்காங்களோ அவர்களுக்காக இயேசு மரித்தார். தேவன் நம்மை வைத்த தமது கோபத்தை விலகப்பட்டினாரா? அன்பை விலகப்பட்டினார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது இல்ல. டுபாக்கூர் போட்டுட்டா அதிக நிச்சயம். அப்ப என் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என்ன சொல்றா, ரத்தத்தை உனக்கு கொடுத்துட்டேன், நீ செய்கிற மற்ற பாவங்களை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு என்கிட்ட வந்து நீ பாவம் மன்னிப்பு கேட்கும் போது உனக்கு லேசா தண்டனை கொடுத்துட்டு உன்னை திரும்பவும் நீதிமான ஆக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம். எது அப்படின்னு சொல்லுங்க, எப்படியாவது நீ நீதிமான ஆகணும், அதான் அவருடைய குறிக்கோள். நீ கேட்கலாம், இந்த பாவம் எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க சார், காலையில நான் படிச்சுட்டே வர்றேன், தூங்காதீங்கம்மா. லேவியராகவும் 18ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வர்றேன். ஒருத்தவன் ஒரு பெண்ணோடு தவறு செய்தால் அவனை என்ன செய்யணும் வேதம் சொல்லுது, கொண்டு போட்டு. இன்னொருத்த மனைவியோட தவறு செய்தால் கொண்டு போட்டு, மருமகனோட தவறு செய்தால் கொண்டு போட்டு, மாமனாரோட ஒரு மருமகன் தவறு செய்தால் கொண்டு கொலை பண்ணி போடு, ஆணோட ஆண் தவறு செய்தால் கொண்டு போடுங்க. ஆனா அவங்களும் கொடுமையான இருக்கிற அந்த பாவம் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு தாவீது செஞ்சுட்டு, ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டாரவே மன்னிங்க போது அவனை ராஜ்யத்தை காப்பாத்தினாரு, அவனையும் மன்னித்தார். அவன் திரும்ப செய்யாதபடி அது என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். அதனால செய்யணும்னு சொல்ல, செஞ்சதுனால அவனுடைய குழந்தை செத்துச்சு, 4 பிள்ளைங்க செத்துச்சு, அவனுடைய பிள்ளைகள் ராஜ்ய நிலை பெறாம போனுச்சு, அது உண்மை. ஆனால் அவனை ரட்சிப்பு காக்கப்பட்டுச்சு. நமக்கு எல்லாம் போனா போட்டோம் அப்படின்னா ஏதோ என்ன செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஞானஸ்தானம் பிறகு ஞானஸ்தானம் இருந்தாலும் சரி, இருக்காம இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல இந்த தண்டனைகள்லாம் வந்து நிற்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு, ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டேன், என்னை சரி பண்ணுங்கன்னா உடனே உனக்கு வர மரணத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து உன்னை நீதிமான மேல ஆதாரத்தோடு நான் சொல்றேன். அவ அதனால சொல்றாரு, அதிக நிச்சயம். அப்ப பாவிகள் என்னவா மாறிடுறாங்க? இப்ப சொல்ற ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்த போது எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சு. எது ஆயிடுச்சு? விடுதலையும் வந்துச்சு. இயேசுக்கு 15 பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. என்னன்னு புரியுதுங்களா? நீங்க பெரிய கொடூரமான ஒரு பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்தின் விளைவா வரும் வியாதி, அந்த பாவத்தின் விளைவா வரும் சண்டை, அந்த பாவத்தின் விளைவா வரும் வறுமை, அந்த பாவத்தின் விளைவா வரும் உங்க பிள்ளைக்கு ஒரு சாபம், உங்களுக்கு ஒரு சாபம், இது எல்லாம் அவங்க கொடுக்கிற விடுதலைக்கு சமமா இருக்காது. அதை விட அதிகம் தான் பவர் அதிகம். அதான் சொல்றாங்க. அதனால அந்த இயேசுவை நாம் விசுவாசிப்போம், பாவத்தை நாம் நிறுத்துவோம். ஒரு காலத்தில் நாம் பாவம் செய்திருந்தாலும் நாம் நிறுத்தும் போது பாவம் செய்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் பரலோகத்துக்கு உரியவர்களாய், நீதிமானாய், ஒரு பரலோகவாசியாய், ஒரு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவனாய், சந்தோஷம் உள்ளவனாய் கர்த்தர் தாமே நம்மை மாற்றுவாராக.